வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக திருக்கோவில்களில் இன்று நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. மாநிலத்தில் இதுவரை 3430 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வீடுகள் தோறும் வாக்குச்சாவடி சீட்டு வழங்கும் பணிகள் வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ளதாக கூறியுள்ள ஆணையம், இப்பணிகளை வரும் 17ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக விருதுநகரில் இன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி மக்களின் நம்பிக்கையை தமது கட்சி பெற்றுள்ளதாக கூறினார். மதுரை திருமங்கலத்திலும் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருவண்ணாமலை ஆரணியில் வாக்கு சேகரித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் மாணாக்கர் கல்விக் கடன், விவசாயிகளின் பயிர்க்கடன் ஆகியவை தள்ளுபடி செய்யப்படும் என்றார். கடலூரில் இன்று மாலை அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் அவிநாசி தொகுதி வேட்பாளருமான டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசைத்தறி, ஜவுளி தொழில் மேம்பாடு, வேர்க்கடலைக்கு புவிசார் குறியீடு ஆகியவற்றை தங்களது அரசு பெற்றுத்தரும் என்று உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின், திமுக அரசின் திட்டங்களால் தமிழக குடும்பங்கள் வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறினார். இதனிடையே அஸ்ஸாம், புதுச்சேரி, கேரளத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் ஓய்கிறது. காங்கிரஸ் சார்பில் கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும், அஸ்ஸாமில் திரு ராகுல்காந்தியும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100% வாக்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வாக்கத்தான் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழிற்சங்கங்களின் சார்பிலும் இன்று விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ராமநாயக்கன் ஏரியில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் வாக்கத்தான் நிகழ்ச்சியினை நடத்தினர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை பகுதியில் அரசியல் பிரமுகரின் வீடுகளில் இருந்து 11 லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பெரம்பலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக சி-விஜில் செயலி, தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் வாயிலாக பெறப்படும் புகார்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகள் மற்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் 95 அரிசி மூட்டைகள் மற்றும் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 9.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கி நாடு முன்னேறி செல்ல தியான பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உலகளாவிய தியான ஆசிரியர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவது, போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு இத்தகைய தியான பயிற்சிகள் மிகுந்த பயனளிக்கும் என்றார். நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதில் கடல்சார் பணியாளர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 63வது தேசிய கடல்சார் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பணியாளர்களின் அர்ப்பணிப்பு உணர்வை போற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். கொள்கையிலிருந்து நடைமுறைக்கு கடல்சார் வளர்ச்சியை மேம்படுத்துதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சுட்டு விரல புட்டு வைக்கிற புள்ளியிலே படும் மாற்றம், நீ தொட்டு அடுத்த ஒத்தப்பட்ட தேச முன்னேற்றம். இந்திய குடிமக்கள் உரிமை இதுவே, எல்லோரின் அடிப்படை கடமை இதுவே.
ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் நிச்சயம் ஓட்டு போடுவோம் 10 நிமிட வாக்களிக்கும் அவசிய வேலை இது 5 வருட ஆட்சியை தான் தீர்மானிக்கும் நாளை 100 அடி தூரத்திலே வாக்குச்சாவடி வந்துவிடும் நமது உரிமையோ ஒரு ஓட்டு தந்துவிடும் ஏற்றம் பெற எப்படியும் நிச்சயம் வாக்களிப்போம் நிச்சயம் வாக்களிப்போம். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தமிழ், மலையாளம், கொங்கணி, ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன. நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து அதிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தினமே ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள தூய சவேரியார் பேராலயத்தில் இரவு 12 மணிக்கு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி இயேசுவின் உயிர்த்தெழுதலை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு இயேசுவின் உயிர்ப்பித்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நாகர்கோயில் கோட்டார் புனித சவேரியார் தேவாலயம், தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயம், சேலம் குழந்தை இயேசு பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலிகளும் ஆராதனைகளும் நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின், தமிழக ஆளுநர் திரு RV அர்லேக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமைதி, நல்லிணக்கம், சகோதரத்துவம் உள்ளிட்ட நற்பண்புகளுடன் எதிர்காலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று தலைவர்கள் வாழ்த்தியுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் இன்று நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், மயிலாடுதுறை மாவட்டம் ஒழுகைமங்கலம் மாரியம்மன் திருக்கோவில்களில் இன்று பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் உடனுரை ஸ்ரீ பூவநாத சுவாமி திருக்கோவில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு சிவசுப்பிரமணியன் திருக்கோவில் பங்குனி தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் மத நல்லிணக்க நிகழ்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராசிபுரம் அடுத்த குருசாமிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் பங்குனி உத்தர தேர் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வாக இந்து முஸ்லிம் சமுதாய மக்கள் ஒன்று கூடி சந்தனம் பூசும் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. கோவில் வளாகத்திலிருந்து இரு தரப்பினரும் கைகளில் மல்லிகை பூ சுற்றிக் கொண்டு தேங்காய், பழம், சந்தனம் உள்ளிட்ட சிறுவரிசை பொருட்களை எடுத்துக்கொண்டு குருசாம்பாளையம் பகுதியில் ஊர்வலமாக சென்று அனைத்து வீடுகளின் கதவுகளில் சந்தனம் பூசி சென்றனர். நாமக்கல்லிலிருந்து S. கண்ணன். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் ஆலயத்தில் சித்திரை விஷு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சிகளான தேரோட்டம் வரும் 14ஆம் தேதியும், தெப்பத் திருவிழா வரும் 17ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு 936 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை பகுதியில் நேற்று இரவு பெய்த பலத்த மழையால் அணையின் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 936 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு காரணமாக இன்று சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறைந்த பின் மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக திருக்கோவில்களில் இன்று நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.